நல்ல அன்பும், பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கமெண்ட் ரிப்ளைக்கான வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கமெண்டுகள நான் ரிப்ளை பண்ணி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ரேணு அப்படிங்கிறவங்க. வணக்கம் ஐயா! கடந்த பல வருடங்களாக இடுப்பு மற்றும் கால்களில் உள்ள நரம்பு பிரச்சனையால் அவதிப்படுகிறேன் ஐயா. இடுப்பு எலும்புகள் உள்ள ஜவ்வு பிரச்சனையாலும் அவதிப்படுகிறேன் ஐயா. எப்போது தீர்வாகும் கூறுங்கள் ஐயா. 6/6/1979 1:45 AM வெள்ளூர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள். பொதுவா உடல் ரீதியான பிரச்சனைகள்னாலே 6ஆம் இடம் பாதிப்பாயிருக்கு. 6ஆம் அதிபதியின் திசை இல்ல 8ஆம் அதிபதியின் திசை தான் நடக்கு. சரி பார்க்கலாம் இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத. இப்ப ரேணு அவங்க குடுத்த பிறந்த தேதிக்கு நம்ம ஜாதகம் எடுத்தோம்னா, அவங்களது கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், லக்னம் மீன லக்னம். அவங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி திசை நடக்குது. சனி திசையில சனி புக்தி முடிஞ்சு புதன் புக்தி நடக்குது. இவங்க லக்னத்துக்கு 6ஆம் வீட்ல சனி நிக்குது. கூடயே சேர்ந்து ராகுவும் நிக்குது. பொதுவா இந்த சனி, ராகு இந்த 2 பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா, கடன் பிரச்சனைகள குடுக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள கண்டிப்பா குடுக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அங்க ஒரே ஒரு பவர் மட்டும் நின்னதுன்னா யோகமாக இருக்கு. இங்க சனி மட்டும் இருந்ததுன்னா, எந்த கடன் நோயும் இல்லாம நல்ல யோகமாக இருக்கு. இல்ல ராகு மட்டும் இருந்திருக்கணும். ஆனா 2 பாவகிரகங்கள் இருக்கும்போது நோய் நொடிகள் அதிகமாகும். கடன் பிரச்சனைகளும் அதிகமாகும். இவங்களுக்கு அதே மாரி இப்ப சனி திசை தொடங்குனதுல இருந்து தான் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு. சனி திசை தொடங்குனது 2020 ஜூன். அப்போ 3 வருஷமாவே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் எப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி திசையில புதன் புக்தி முடியணும். ஏன்னா புதன் சூரியனோட சேர்ந்து நிக்குது. சூரியன் 6ஆம் அதிபதி. சூரியன், புதன் சேர்ந்து நிக்கிறங்காட்டி தான் அந்த புதன் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள குடுக்குது. பொதுவா சனினாலே இந்த கால்ல பிரச்சனைகள குடுக்குறது, முட்டில பிரச்சனைகள குடுக்குறது, இது எல்லாமே சனி தான் செய்யும். அதுல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள புதன் தரும். புதன் 6ஆம் அதிபதியான சூரியனோட சேர்ந்து நிக்கிறதுனால, இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த புதனோட புக்தி இவங்களுக்கு முடிஞ்சதுனாலே கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும். இவங்க நோயினால பெரிய அளவுல பாதிப்படைய மாட்டாங்க. 6ஆம் வீட்ல 2 பவர் இருந்தாலும், நோயில பெரிய அளவுக்கு பாதிப்படைய மாட்டாங்க. அதுக்கு காரணம் லக்னாதிபதி இவங்களுக்கு உச்சம். 5ஆம் வீட்ல குரு உச்சமாகி லக்னத்தையே பார்க்கறங்காட்டி, வரக்கூடிய நோய் நொடிகள் கண்டிப்பாக மருந்து மாத்திரையில சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுக்கு இந்த புதன் புக்தி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பூரணமாக குணமாயிருவீங்க. சரி அடுத்த ஜாதகத்த நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்தது சிபி மாரியம்மன். ஐயா லக்ன பலன் ஒரு வீடியோ பண்ணுங்க சார். 5/4/2024 குரோதி வருடம் கன்னி லக்னம் குரு தசை எப்படி இருக்கும்? சனி தசையும் இந்த வருடத்தில் இப்படித்தான். உங்கள் பேச்சு மனதி நிம்மதி அளிக்கிறது. ஐயா நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கிறது. எல்லாம் ஓகேங்க சிபி மாரியம்மன். நீங்க எழுதும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அப்பதான் படிக்க முடியும். லக்னத்துக்கான ஒரு வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். அடுத்தது சோபன் இவங்க கேட்டிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. எனக்கு ஆண்மை குறைபாடு உள்ளது ஐயா. வீரிய குறைபாடு, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஐயா. இதற்கு தீர்வு உள்ளதா என்று கூறுங்கள் ஐயா. மருத்துவரிடம் சென்றும் பலன் கிடைக்கவில்லை ஐயா. இது என்னங்க இது சமையல் மந்திரத்துல கேட்கிற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. சரி பார்க்கலாம். இதுக்கு ஜோதிடத்துல கண்டிப்பா பலன்கள் உண்டு. ஜோதிடத்துல பலன் கண்டிப்பா சொல்ல முடியும். பொதுவா இந்த வீரிய குறைபாடு அப்படின்னாலே 3ஆம் இடம், புதன் இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். சரி பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்கிறத. இப்போ இந்த சோபன் இவர் கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் எடுத்த அப்படின்னா இவரது கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், மிதுன லக்னம். இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசை என்னன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் திசை தான் நடக்குது. சுக்கிரன் திசையில சுய புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இவருக்கு சுக்கிரன் 3ஆம் வீட்டிலேயே அது குருவின் பார்வையில வலிமையாகவே இருக்குது. அதனால இந்த ஆண்மை குறைபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. புதன் வேணா அமாவாசை சந்திரனுடனும், சூரியனுடனும், ராகுவுடன் சேர்ந்து நிக்குது.
புதன் கொஞ்சமா பாதிப்பாய்த்தான் இருக்குது. ஆனா நீங்க பயந்துக்க வேண்டியதில்ல. இப்பதான் சுக்கிரன் திசை தொடங்கி இருக்குது. அது 3ஆம் வீட்ல குருவின் பார்வையில தான் இருக்குது. வேற எந்த பாவர் பார்வையும் இல்ல சனி, செவ்வாயின்னு. அதனால உங்களுக்கு எந்த விதமான ஆண்மை குறைபாடுகளும் இருக்காது. நீங்க மருத்துவரிடம் போகவே வேண்டியதில்ல. கண்டிப்பா சரியாயிரும். சுக்கிரன் திசை உங்களுக்கு திருமணத்தையும் பண்ணி வைக்கும். நல்லபடியாக தாம்பத்திய வாழ்க்கையும் நடத்தி வைக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம இப்ப போலாம். அடுத்தது இவரே தான் மறுபடியும் கேட்டிருக்கிறாரு. சோபன் அதே கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு எல்லா வீடியோவும் பார்த்தன் தெரிவிக்கிறதுக்காகவே எல்லா வீடியோலையும் அதே கமெண்ட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறாரு. சந்தோஷங்க, நன்றி. எல்லாத்துக்குமே ஒரு ரிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த டைம் நாம பதில் சொல்றதுக்கு அது உதவியா இருக்கு. அடுத்தது கிருபி ராஜா அருள். வணக்கம் அண்ணா. வணக்கங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோலையும் இவரும் அதே மாதிரி அதே பதில் சொல்லியிருக்கிறாரு. 100% உண்மை. அதாவது ஆசிரியர் ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்த குரு 2 10ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அது 100% உண்மையாகத்தான் இருக்கும். அடுத்தது சார், நாதன் பரிசு வாங்கிட்டேன். நான் தான் பரிசு வாங்கிட்டேன். கேரளா லாட்ரி பம்பர் பத்தி வீடியோ போட்டிருந்தா இவர் பரிசு வாங்கிட்டாருங்கிறாரு. ஓகே, வாழ்த்துக்கள். இவருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், ஏஜ் 20. நாள் பலன் சொல்லுங்க. நாள் பலன் நான் டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். பாருங்க அதைய. வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. வணக்கம். அடுத்தது செவ்வாய் ஆட்சி 8ஆம் இடமாக இருந்தால் சரள யோகம், எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அதாவது செவ்வாய் 12 வீடுகள்ல நின்னா என்ன செய்யுங்கிற வீடியோல இவர் போட்டிருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தால் சரள யோகம்னு. பொதுவா ஒரு பாவ கிரகங்கள் மறையிறது யோகம்தான். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல ஒரு யோகம்தான். ஆனா தனிச்சு இருக்கணும். 8ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம்தான். 12ஆம் வீட்டுல நிக்கிறதும் யோகம்தான். பாவ கிரகங்கள் மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு, கடக லக்னத்துக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். இதில் எந்த பலனை எடுத்துக்கொள்வது? அதாவது குரு பயிற்சி பலன் ராசி பலனுக்கு கேட்டிருக்கிறாரு. பொதுவா ராசி பலன்கிறது உங்க ராசிக்கு தான் எடுத்துக்கணும். தனுசு ராசிக்கு 6ஆம் வீடுங்கிற பலனை தான் எடுத்துக்கணும். கடக லக்னத்துக்கு எடுத்துக்காதீங்க. அதனாலதான் ராசி பலன் தான் நாங்க சொல்றோம். ராசி பலன் ராசிக்கு மட்டும்தான். செந்தில்குமார், 10 கோடி லாட்டரி பணம் என் குடும்பத்துக்கு கிடைத்து விட்டது. நன்றி இறைவா. SRS ஃபேமிலிஸ். நன்றிங்க. 10 கோடி கிடைச்சிருச்சுங்கிறாரு. ஓகே சார், கடவுளின் கருணை இருந்தால் எனக்கு கிடைத்தால் முதியோருக்கு உதவும் உள்ளம் பாதி கொடுத்து விடுவேன். இந்த நல்ல உள்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? கிடைச்சா நல்லதுதான். வணக்கம். துலா லக்னம் 6ல் சந்திரன் தேய்பிரை. சந்திரன் திசை நன்மை செய்யுமா ஐயா? பொதுவா தேய்பிரை சந்திரன் 6ஆம் வீட்டுல நிக்குது. இது நல்லதை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும். துலா லக்னங்கும் போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் வீட்டுல போய் நிற்கும் போது தொழில்ல பிரச்சனைகள் வரும். அம்மா கூட கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் கொடுக்கும். தொழில்ல கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தொழில்ல போட்டிகள் ஜாஸ்தி ஆகும். இந்த சந்திரனோட திசையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதிக முதலீடு போடாதீங்க. கண்டிப்பா கடன் ஆவீங்க தொழில்னால. தேய்பிரை சந்திரன் இது பொதுவா தான் சொல்றேன். நீங்க ஜாதகத்தை கொடுத்திருந்தீங்கன்னா தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா அங்க ஏதாவது சுவர் பார்வை இருந்ததுன்னா பலன் மாறும். 10ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தையும் நாம் இந்த பலனுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது பௌர்ணமி முடிந்து காலையில் சந்திர கிரகணமா? இது சந்திர கிரகணத்தை பத்தி நான் போட்டிருந்த அந்த ஷார்ட்ஸுக்கு கேட்டிருக்கிறாரு. நான் அப்பவே பதில் சொல்லியிருக்கணும். பொதுவா இந்த பௌர்ணமி, அமாவாசை இந்த டைம்ல தான் அந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வரும். பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரகணங்கள் இருக்காது. 27/3/2024 நம்பர் பத்தி சொல்லுங்க. நான் பொதுவா லாட்ரி வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் போடவே கிடையாது. போன வருஷம் போட்ட வீடியோவுக்கு தான் இந்த வருஷம் வீடியோவை பார்த்துட்டு பலன்களை கேட்டு வரீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால அந்த வீடியோ நான் போடுறது இல்ல. மீண்டும் கடன் ஐயா. தொழில் போராட்டம் தொல்லை இருக்கும் ஐயா. சிபி மாரியம்மன். இவர் தனுசு ராசி போல் இருக்குது. தனுசு ராசிக்கு 6ல குரு வரங்காட்டி கொஞ்சம் கடன் வரும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். பொதுவா கடன் வரும்னா சுப கடன் தான் வரும். குரு 6ஆம் வீட்டுல பாவகிரகங்கள் 2 சேர்ந்ததுன்னா அசுப கடன் வரும். சுப கிரகங்கள் ஒண்ணு நிற்கும் போது சுப கடன் தான். ஒரு வீடு வாங்குறதுக்கு, சொத்து, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இப்படித்தான் கடன் வருமே ஒழிய ஒரு அசுப கடன் கண்டிப்பாக வராது. கவலைப்படாதீங்க. SKM ஹவுஸ் என்னவோ கேட்டிருக்கிறாரு. யூசர் ஏதோ சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ மேம். நவ் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் த UIIC அசிஸ்டன்ட்.
ஐ ஹோப் ஐ காட் த ஜாப். ஐ வில் சூன் அப்டேட் மை ரிசல்ட். நான் குரு பயிற்சி பலனை வந்து ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தா அதை பார்த்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஆல் த பெஸ்ட். வேலை கிடைச்சதும் சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க இதுலயே. எனக்கு கும்ப ராசி, பிறந்த தேதி 11/10/1981 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:30 மணி. புரட்டாதி நட்சத்திரம். பெயர் அங்கப்பன் சுரேன். இவர் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வீடியோல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. எந்த கேள்வியுமே கேட்கல, பிறந்த தேதியை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. சரி பார்க்கல, இவர் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை பத்தி தான் கேட்டிருப்பாரு கண்டிப்பா. என்னங்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்துடலாம். இவர் வந்து எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, பிறந்த ஊரை கொடுக்கவே இல்லை. சரி, ஏதோ ஒரு ஊரை போட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அங்கப்பன் சுரேஷ். இவர் கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் எடுத்த அப்படின்னா இவரது வந்து கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் தான், மகர லக்னம். இப்ப இவருக்கு என்ன தசை நடக்குதுன்னு பார்ப்போம். இவருக்கு வந்து புதன் தசை நடக்குது. புதன் தசையில ராகு புக்தி முடிஞ்சு குரு புக்தி நடக்குது 2025 8வது மாசத்து வரைக்கும். புதன் வந்து 10ஆம் வீட்டுல. பொதுவா இந்த புதன் வந்துட்டாலே வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இல்லைன்னா வந்து இந்த லாட்ரி இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் தேடி ஓடும். புதன் வந்து சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய, அது குறுக்கு வழியில சம்பாதிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய கிரகம் தான். 10ல புதன் இருக்குது. கண்டிப்பா இந்த ஷேர் மார்க்கெட்ல இவரு பண்ணிட்டு இருப்பாரு. இது வந்து இவருக்கு 8ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் ஒன்றும் தப்பில்லை, அது பௌர்ணமி வளர்பிறை சந்திரனோட பார்வையில் இருக்கிறது பலம்தான். எதிர்பாராத தன வரவுகள்லாம் வரக்கான அமைப்புகள் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. ஆனா இப்ப இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனி காலங்கள்ல இருக்கிற காசு விரயமாகுமே ஒழிய பெரிய தன வரவுகள் வராது. அதனால இந்த புதன் திசை குரு புக்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சனி புக்தி உங்களுக்கு யோகமாகவே இருக்கு. லக்னாதிபதி புக்தி தான் 9ஆம் வீட்டுல குரு கூட சேர்ந்து நிக்குது. சூரியனோட சேர்ந்தாலும் குரு கூடயும் சேர்ந்து நிக்குது. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும். ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நீங்க செய்யலாம். ஜென்ம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம், குரு புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி, அடுத்த கேள்வி நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்தது டெக் கோடு. சுக்கிரன் தசை எப்படி இருக்கும்? 11/9/2004 7:50 PM நாகப்பட்டினம், தமிழ்நாடு. ஒரே கேள்வி, சிம்பிளா முடிச்சிட்டாரு. சுக்கிரன் தசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு சுக்கிரன் தசை எப்படி இருக்குங்கிறத. ரொம்ப சின்ன வயசு தான், 2004னா 20 வயசு தான் ஆகுது. டெக் கோடு அப்படிங்கிற ஐடியிலிருந்து கேள்வி கேட்டிருந்தாரு, சுக்கிரன் தசை எப்படி இருக்குன்னு. இவருடைய ஜாதகம் பார்த்தோம்னா இவரது கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், மீன லக்னம். இவருக்கு வந்து இப்ப கேது திசை நடந்துகிட்டு இருக்குது. கேது திசையில புதன் புக்தி 6வது மாசத்து வரைக்கும், இன்னும் 2 மாசத்துல சுக்கிரன் திசையானது தொடங்குது. அதனால சுக்கிரன் திசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாரு. சுக்கிரன் 5ஆம் வீட்டுல சனியுடையும் சேர்ந்து தேய்பிறை சந்திரனுடனும் சேர்ந்து நிக்குது. என்ன பதில் சொல்றது? ஏன்னா மீன லக்னத்துக்கே வந்து இந்த சுக்கிரன் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கவே கூடாது. 3ஆம் வீட்டுல இருந்திருக்கலாம், 12ஆம் வீட்டுல இருந்திருக்கலாம், 8ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட நன்மைகளைத்தான் செய்யும். ஆனா இந்த கேந்திர திரிகோண வீடுகள்ல நின்னுது அப்படின்னா அது கண்டிப்பா சிரமங்களையும் கஷ்டங்களையுமே தான் தரும். 5ஆம் வீட்டுல நிக்குது. உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். பூர்வீகத்துல இருக்க முடியாத ஒரு நிலையும் இந்த சுக்கிரனோட திசை தரும். சுக்கிரன் திசையில பெரிய நன்மைகளை 20 வருஷத்துக்குமே பெருசா நீங்க வந்து அனுபவிக்க முடியாது. ஏதோ வந்து ஒரு 10 வருஷம் முடியணும். அதுக்கப்புறம் தான் 30 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதியா அது வேலை செய்யும். அப்பவும் சனியோடையும் தேய்பிர சந்திரனோடையும் சேர்ந்து நிக்குது. பெரிய நன்மைகள் எதுவுமே கிடைக்காது. பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் சுக்கிரனோட திசையில. ஆனா உங்க ஜாதக யோக ஜாதகம் தான். ஏன்னா லக்னாதிபதி 7ஆம் வீட்டுல நின்னு லக்னத்தையே பார்க்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்குது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். அதனால சுக்கிரன் திசையை நீங்க பெருசா எதிர்பார்த்துக்க வேண்டாம். அடுத்தது நைஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ சார். புதன் திசை யாருக்கு யோகம் சொன்னது வீடியோக்கு அவர் போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ. அடுத்தது சத்யா சார் வணக்கம். நான் கும்பராசி, சதய நட்சத்திரம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா சார்? ரிப்ளை. அதாவது பம்பர் பரிசுக்கு கும்பராசினாலே நீங்க வந்து அதுக்கெல்லாம் போகவே வேண்டியதே இல்லை. கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனி முடியணும். இன்னொரு 1 வருஷத்துக்கு கவனமாக இருந்துக்கணும். தேங்க்யூ சார் ஃபார் அப்டேட்ஸ். தேங்க்யூங்க, வெல்கம். அடுத்தது ஐயா, நான் மகர ராசி, கும்ப லக்னம். சனி திசை எனக்குத்தான் 10 கோடி கிடைச்சதுன்னா சந்தோஷம் தாங்க.
இன்ன ரிசல்ட் வந்திருக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா மகர கும்ப ராசிக்காரங்களுக்கு யாருக்கு விழுகிறதுக்கான அமைப்புகள் இல்லதான். குரு பயிற்சி என்ன டேட்ல நடக்குது? குரு பயிற்சி வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்குது. மே 1லிருந்து வந்து குரு வந்து ரிஷப ராசியில இருக்கும். இந்த கேள்வி நெறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. குரு பயிற்சி எப்ப நடக்குன்னு. நான் வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்காம விட்டீங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது ஒரு ஸ்மைல் மட்டும் குடுத்திருக்கிறாரு. இதில் எதுவும் இல்லை. அதாவது வந்து எந்த லக்னத்துக்கு என்ன தொழில் அமையும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப நீங்க மேச லக்னம்னா 10ஆம் அதிபதி சனி. அந்த சனியுடைய தொழில் அமையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனா 10ஆம் வீட்ல வேற கிரகங்கள், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருந்ததுன்னா, துணி சம்பந்தமான தொழில் தான் அமையும். அந்த நான் சொன்னது வந்து பொதுவானது தான். அது உங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு 10ஆம் அதிபதியின் தொழில் அமையாம, வேற கிரகத்தின் தொழில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா, 10ஆம் வீட்ல வேற ஒரு கிரகங்கள் இருக்கும். இல்ல 10ஆம் அதிபதியோட வேற கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். இல்லைன்னா வேற கிரகங்கள் அதிக சுபத்துவமா இருக்கும். உங்களுடைய லக்னத்தின் தொழிலும் அமையும். அந்த 2யும் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். தனலட்சுமி 324 தேங்க் யூ காட். எதுக்கு சொன்னீங்க ஒன்னும் புரியல. அடுத்தது சிவாவ் 5/3/1984 5:29 AM ராமநாதபுரம். எதுவுமே இல்லாம மொட்டையா கேட்டிருக்கிறீங்க. எந்த கேள்வியும் இல்ல. திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படிங்கிற வீடியோல தான் கேட்டிருக்கிறீங்க. சரி பார்க்கலாம். உங்களுக்கும் பதில் சொல்றேன். சிவா இவர் குடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் எடுத்தோம்னா, இவரது வந்து கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், லக்னம் கும்ப லக்னம். இவருக்கு வந்து இப்ப என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரனோட தசை நடக்குது. சந்திரனோட திசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் வரைக்கும். சந்திரன் வந்து கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்லயே ஆட்சியாய் நிக்குது. வளர்பிறை சந்திரன் தான். வளர்பிறை சந்திரன் ஒரு சுப கிரகங்கள் 6ஆம் வீட்ல இருந்ததுன்னா, அடுத்தவங்களோட காசு நம்ம கைக்கு வந்து சேரும். அந்த கிரகம் வந்து எந்த பவரோட பார்வையும் இல்லாமல் இருக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு கடன் கிடைக்கும். எந்த பேங்க்ல கேட்டாலும் உடனே கடன் கிடைக்கும். கண்டிப்பா கடன் வாங்கியிருப்பீங்க. கடன்ல தான் இருப்பீங்க. ஏன்னா சனி வந்து சந்திரன பாக்குது. இந்த சந்திரன்ல ராகு புக்தி 4ஆம் வீட்ல நிக்குது. ராகு சுக்கிரனோட வீட்ல தான் நிக்குது. செவ்வாய் பார்வை வாங்கி நிக்குது. இந்த சந்திரன் திசை ராகு புக்தியில வந்து உங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்காது. இன்னொன்னு வந்து அஷ்டம சனியும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த டைம்லயும் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கிறது தராது. சந்திரன் திசை குரு புக்தி வேணா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள், இல்ல கடன் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ராகு புக்தி முடியணும். ராகு புக்தி வந்து செப்டம்பர் மாசம் முடியுது இந்த வருஷம். அதுக்கப்புறம் வர குரு புக்தி வேணா அது சாஷ்டாஷ்டகமா இருந்தாலும் கூட வந்து குரு ஆட்சியாத்தான் இருக்குது. சந்திரனும் ஆட்சி. அதனால அந்த டைம்ல ஏதாச்சும் எதிர்பாராத தனவரவுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி அடுத்ததான கேள்விக்கு நம்ம இப்ப போலாம். அடுத்தது குரு பயிற்சி எப்போ? அதான் நான் சொன்னேனுங்களே, குரு பயிற்சி பத்தி நெறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. எப்பன்னு அந்த டேட்ட சொல்லாம உட்டேன் போல் இருக்குது. ஏப்ரல் 30ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. மே 1லிருந்து குரு வந்து ரிஷப ராசியில இருக்கும். ஆவுடையப்பன், ஆவுடப்பன். துலா ராசி, ரிஷபம். ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்க. இதுல ஒண்ணுமே புரியல. நட்சத்திரம் இதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. படிக்கவும் முடியல. ஈஸ்வரன் 10/7/2003 பிறந்த நேரம் 4:45 AM. திருமணம் எப்போது ஐயா? வயசு 21 வயசு தானே ஆகுது. ஈஸ்வரன். சரி தப்பில்ல. ரொம்ப சீக்கிரமே திருமணம் பண்றது நல்லதுதான். பார்க்கலாம் உங்களுக்கு எப்ப திருமணம்னு. 10/7/2003. ஈஸ்வரன் எல்லாம் கேட்டீங்க ஓகே. பிறந்த ஊரை போடவே இல்லையே. ஊரை போடணுமில்லங்க கண்டிப்பா. இவர் கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா, இவரது வந்து விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். லக்னம் வந்து மிதுன லக்னம். பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்த ஜாதகம் தான். இப்ப என்ன திசை ஓடுது கல்யாணத்துக்கு? சனி திசை முடிய போகுது. சனி திசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்குது. குரு 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல உச்சமாயி நிக்குது. பொதுவா இந்த உபய லக்னங்களுக்கு குரு உச்சமாகிறது கொஞ்சம் சிக்கல்களையும் செய்யும். சரி புதன் இப்போ வந்து சனி திசையில குரு புக்தி, அடுத்தது புதனோட திசை. புதனோட திசையில தான் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று நடக்குது. கூட சுக்கிரன், சூரியன், சனி இருந்தாலுமே தப்பு கிடையாது. எல்லாமே நட்பு கிரகங்கள் தான் புதனுக்கு. அதனால புதனோட திசை உங்களுக்கு நல்லா இருக்கு. புதன் திசையில உங்களுக்கு சுய புக்தி முடிஞ்சு கேது புக்தியில திருமணம் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா சுக்கிர புக்தியில உறுதியா திருமணமானது நடந்துரும். திருமண டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2028 வரைக்கும் இருக்குது. 2028க்கு மேல திருமணத்துக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்குள்ள நீங்க லவ் கிவ்னு போறக்கு சனியோட திசை
சனி திசையில குரு புக்தி, 7ஆம் அதிபதி புக்தி. பெருசா அமைப்புகள் இல்ல. அதனால புதன் திசை சுக்கிரன் புக்தியில உங்களுக்கு திருமணமானது நடக்கும். கேது புக்தியிலும் திருமணம் நடக்கறக்கு அமைப்புகள் இருக்குது. அதே மாரி சுய புக்தியிலும் திருமணம் நடக்கறக்கான அமைப்புகள் இருக்குது. சரியா நீங்களே தேடாம உங்கள தேடி வரக்கூடிய அமைப்பு எப்பன்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் புக்தி தான். அது 2028க்கு அப்புறம். சரி, அடுத்த கேள்விய நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்தது இறைவன் செயல். ஓகே. கடகம், பூசம் வாழ்க்கை நினைத்தால் ரொம்ப பயமாக இருக்குது. வேலையும் போச்சு. மனைவி கூட சண்டை போட்டுட்டு இப்ப பிரிஞ்சு இருக்கும். ரொம்ப மன உளைச்சல். தாங்க முடியல. ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறேன். தற்கொலை எண்ணம் அதிகமாக வருது. நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க குடுக்கல. அதாவது கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டைகள் இல்லாம இருந்தா தான் நம்ம ஆச்சரியமே படணும். யார் யாருக்கு சண்டை இல்லாம இருக்குது? எல்லா வீட்லயும் சண்டை சச்சரவுகள் தான். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஒரு நாள் சண்டை போட்டா, ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம். அதனால இந்த சண்டைக்காக நாம தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா, பாதி பேர் தற்கொலை மட்டும் தான் பண்ணிக்கணும். யாரும் இங்க இருக்கறக்கு வாய்ப்பில்ல. அடுத்தது சாய் பிரசாத். சார், மீன ராசிக்கு ஹோம் பர்ச்சேஸ் எப்ப சார்? ராசி கட்டம் அப்டேட் பண்ணுங்க சார். இப்ப மிதுன ராசிக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குரோதி வருட பலன்ல சொல்லியிருந்தேன். காரணம் குரு 12ஆம் வீட்டுக்கு வருது உங்க ராசிக்கு. 12ல சுப விரயங்கள் ஆகும். சுப விரயம்னா நாம் என்ன? வீடு வாங்குவோம், நிலம், சொத்துக்கள் வாங்குவோம். 4ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவையும் குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஜாதக ரீதியாம் நல்ல யோக திசா புக்திகள் நடந்ததுன்னா அந்த வீடு நிலங்கள் வாங்க முடியும். இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசத்திலிருந்து அந்த அமைப்புகள் இருக்குது. அடுத்தது சிவனேஸ்வரன் 1/12/1980 ராசி சிம்மம். பிறந்த நேரம் எதுவுமே குடுக்கல. நீங்க இப்படி குடுத்தீங்கன்னா எந்த பலனும் சொல்ல முடியாது. சிவனேசன் அவர்களே. செல்லக்குட்டி SDSM. நான் சிம்ம ராசி, மீன லக்கணம். நானும் பம்பர் பரிசு சீட்டு வாங்க போறேன். எனக்கு முதல் பரிசு கூட வேணாம். என் கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி பரிசு கிடைத்தால் கூட போதும். கிடைக்குமா சகோதரே? சொல்லுங்கள் ப்ளீஸ். சிம்ம ராசிக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டோம்னா, சிம்ம ராசியில 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1,00,000 பேருக்கு கிடைக்குமா? அதாவது 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா, லாட்டரி சீட்டு வாங்குறவங்க மட்டுமே 1,00,000 பேரு. ஏன்னா மொத்தம் 12 ராசி தான். அதனால ராசிக்கு நம்ம சொல்றது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. இந்த ராசிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அத வச்சுட்டு போய் சீட்டு வாங்குறது தப்பான ஒரு விஷயம் தான். எனக்கு 10 கோடி ரூபாய் பரிசளித்த பிரபஞ்சத்திற்கு என் கோடான கோடி நன்றிகள். நன்றிங்க. அடுத்தது வணக்கம். 5/3/2024. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாள் பலன் போட்டதுக்காக போட்டிருக்கிறாரு. ஓம் நமோ நாராயண. நன்றிங்க. அடுத்தது சார், மேசம் 2023-2024 லைவ் ரொம்ப மொமெண்ட் லாஸ் ஆகுது சார். மேசம் 2023-2024 ரொம்ப லாஸ் ஆகுதுங்கிறாரு. ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். உமாம் மகேஸ்வரி. மேம் நமஸ்கார். ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் குரு பேச்சு சர்க்கிள் யூ டோல்டு. Mesam as number first in the anti-clockwise direction and Midhunam as 12th. It will be clockwise as Midhunam as second Rasi. And so no, please clarify. என்ன கிளாரிஃபை பண்றதுக்கு இருக்குதுங்க? அதாவது மேசத்துக்கு குரு 2ஆம் வீட்டுல நிக்குது ரிஷப ராசியில. மிதுனத்துக்கு ரிஷபம் 12வது வீடு 12ஆம் வீட்டுல நிக்குது. இதுல உங்களுக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியல. சரி, அடுத்தது வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. நன்றி. நன்றி ஐயா. கேசவன். அடுத்தது தருண். குரு பகவான் எங்கிருந்தாலும் துலா ராசிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. துலா ராசி ஒரு சாபக்கேடு, தரித்திரம் பிடித்த ராசி. மோசமாக போகும், நாசமா போகும், வெறுத்து போகும், தற்கொலை பண்ண போகும். ஏனுங்க இப்படியெல்லாம் சொல்றீங்களே? துலா ராசி நல்ல ராசி. இருக்கிறதுலயே துலா ராசி ரொம்பவுமே சிறப்பான ஒரு ராசி. ஏதோ ஒரு சமயங்கள்ல எல்லாருக்குமே கஷ்டங்கள், துக்கங்கள் வரவே தான் செய்யும். எல்லா டைமும் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறது இல்ல, எல்லா டைமும் எல்லாரும் சிரிக்கிறது இல்ல. அதனால காலங்கள் கண்டிப்பாக மாறும். துலா ராசிக்கு ரொம்ப யோகமான காலங்களும் வரும். அடுத்தது பிரீத்தி ஜீவகுமார். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஏன்செஸ்டர், தேங்க்யூ குலதெய்வம், தேங்க்யூ சார். இவ்வளவு தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூங்க. வேண்டிய ராசி நன்றாக இல்லை. பார்த்தே இருக்க வேண்டாம் போல மனம் வலிக்கிறது.
நீங்க என்ன ராசின்னு தெரியல. உங்க ராசிக்கு சரியா சொல்லாம உட்டேன்னா, குரு பெயர்ச்சி பலன் அந்த ஷார்ட்ஸ் போட்டதுல, அநேகமா வந்து இந்த தனுசு ராசியாக்கி இது இருக்கலாம் கடன் வரும்ன்னு சொல்லியிருக்கிறேன். தெளிவாக மற்றும் புரியவில்லை. தெளிவான மற்றும் புரியவில்லை. தெளிவா இருக்குது ஆனா புரியலைங்கிறீங்க. ஓகே. அருமை ஐயா! சொன்னீங்க ஐயா. அருமையா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க சிபி மாரியம்மன். நெறைய கமெண்ட் போட்டிருக்கிறீங்க சிபி மாரியம்மன். ரொம்ப ரொம்ப நன்றி. பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. அடுத்தது நந்துகுட்டி. நன்றி விருச்சகம். நன்றிங்க. ஓஹோன்னு இருக்கும் போங்கன்னு அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓம் தண்டாயுதபாணியே போற்றி. ஓகே. உண்மை எனக்கு. உத்திராட்டதி நட்சத்திரத்தை பத்தி சொன்ன வீடியோக்கு உண்மை எனக்கு அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த நட்சத்திர வீடியோக்கள் பெரிய அளவுகள்ல போகல. நீங்க என்ன நட்சத்திரமா இருந்தாலும் அந்த வீடியோக்களை பாருங்க. மேக்சிமம் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரியான பலன்கள் வர மாதிரி தான் நான் வீடியோ சொல்லியிருக்கிறேன். ரொம்பவுமே ஆராய்ச்சி தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ராமலிங்கம். எனக்குத்தான் 10 கோடி லாட்ரி. எதுவுமே ஸ்பேஸ் விடாம இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கிறீங்க. ஒண்ணுமே படிக்கிறது சிரமங்க. அவரே ராமலிங்கமே தான் அதையவே தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க. அடுத்தது சுரேஷ். நன்றி நன்றிங்க நன்றிங்க. ராஜேஷ் சுரேஷ் நல்ல பதிவு. நன்றி நன்றி. ஓகேங்க. அடுத்தது பூங்குடி எம். சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே நன்றி தேங்க்யூ. அடுத்தது ஸ்ரீதர். ஐ வில் கெட் தி சம்மர் பம்பர் லாட்ரி rupees 10 crores பிரைஸ். அனைமே நீங்களும் சிம்மராசியா இருப்பீங்களே என்னவோ. அதாவது வந்து வாங்குறதா வேண்டாமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் வந்து எந்த ராசிக்கு விழுகுன்னு சொல்றேன்னா, அது ரொம்ப ரொம்ப பொதுவானது. அந்த மாரி சொல்றதையும் நான் விட்டுட்டு, அது 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வீடியோ. 27/3/2024 அதாவது பம்பர் பரிசோட தேதி இந்த வருஷத்துக்கான தேதி சொல்லியிருக்கிறீங்க. கும்பராசி சதயம் அண்ட் அவிட்டம் அண்ட் புரட்டாதி. லாட்ரி எப்போ வாங்கலாம்? எல்லாம் இந்த லாட்ரிக்காகவே தான் கேட்கிறீங்க. என்ன பதில் சொல்றது? உங்களுடைய நேரங்காலம் நல்லா இருந்ததுன்னா, நீங்க லாட்ரி வாங்குனாலும் சரி, வாங்கலைனாலும் சரி, ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தே தான் தீரும். அடுத்தது நாகலக்ஷ்மி கணேஷ். பிருகமங்கல யோகம் ஃபார் சிம்ம லக்னம் அண்டு கும்பராசி. அதாவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுல வந்து பிருகமங்கல யோகம் ஃபார் சிம்ம லக்னம் அப்படின்னு இருக்கிறீங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்றது தர்ம கர்மாதிபதி யோகம். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன். அப்ப செவ்வாயும் சுக்கிரனும் சேர்றது பிருகமங்கல யோகம் தான். அது ஒரு நல்ல யோகம் தான். தர்ம கர்மாதிபதி யோகம், பிருகமங்கல யோகம் இரண்டுமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பு. எங்க வீட்டில் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வாங்கணுமா விழுமா? இதெல்லாம் இப்படி கேட்டா நான் என்னங்க சொல்றதுதான் சொல்றேனே. லாட்ரி வாங்குறவங்களே லட்சம் பேர். அந்த லட்சம் பேத்துக்கும் விழுகாது. அதுல ஏதோ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு விழுகும். சபரிமுத்து ராசி மேசம். பர்த் டேட் 10/12/1977. பர்த் டைம் 9 மணிக்கு டியூஸ்டே. எனக்கு லாட்ரி யோகம் இருக்க எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. மெசேஜ் தான் சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. வீடியோ போட சொல்லல. சரி எதுக்கும் பார்க்கலாம். இவர் வந்து பிறந்த ஊரை சொல்லல. டைம் 9 மணின்னு ஒரு தோராயமா கொடுத்துருக்கிறாரு. அதனால இவருக்கு நம்ம மறுபடி பார்ப்போம். அடுத்தது நேம் சௌமியா. டேட் ஆஃப் பர்த் 2/10/1991 6:10 AM. பிளேஸ் செஞ்சி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. எப்போது கிடைக்கும் அல்லது என்ன தொழில் செய்யலாம்? நன்றி. ஓகே. இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். ஏன்னா வேலை இல்லை. சௌமியா இவங்க கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் எடுத்தோம்னா இவங்களது வந்து மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், லக்னம் வந்து கன்னி லக்னம். அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. சிம்ம வீட்டுல வந்து 2 சுபகிரகங்கள் இருக்குது. சுக்கிரனும் குருவும். சிம்மாதிபதி சூரியனும் லக்னத்திலேயே ஆட்சி உச்சம் பெற்ற புதனுடன் சேர்ந்து நிக்குது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். சரி எப்ப கிடைக்கும்? திசாபுக்திகள் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். புதனோட திசை நடக்குது. புதன் திசையில இப்ப சூரியன் புக்தி நடந்துகிட்டு இருக்குது. சூரியன் புக்தி இந்த ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சூரியன் முடிஞ்சு சந்திரன் 6வது மாசத்துக்கு அப்புறம். சூரியன் லக்னத்திலேயே தான், புதனும் லக்னத்திலேயே தான். சூரியனோட புக்தியில கிடைக்கலைனாலும் சந்திரனோட புக்தியில கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் சந்திரன் புக்தியில கிடைக்குதுன்னா, அதுதான் வந்து தொழில் ஸ்தானத்துல 10ஆம் வீட்டுல இருக்குது. சந்திரன் கேதுவும் சேர்ந்து 10ஆம் வீட்டுல நிக்கிறங்காட்டி சந்திரனோட புக்தியில உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும்.
புதன் திசை உங்களுக்கு யோக திசை தான். லக்னத்திலேயே ஆட்சி பெற்று நிக்குது. கணக்கு வழக்கு சம்பந்தமான, ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. சொந்த தொழில்னா விவசாயம் தான் கை கொடுக்கு. 10ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறங்காட்டி விவசாயம் நல்லாவே இருக்கு. விவசாயத்த தவிர வேற அப்படிங்கும்போது நம்ம அரிசி, அரிசி கடை, காய்கறி கடை, மல்லிகை கடை இதுகெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உள்ள ஜாதகம் தான். புதன் திசையில சந்திரன் புக்தியில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அடுத்த ஜாதகத்தை பார்ப்போம். இவங்களே தான் சௌமியா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நன்றியும் சொல்லி 2 சாக்லேட் வேற கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோலையும் கேட்டிருக்கிறாங்க. எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா வீடியோலையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ராமச்சந்திரன், ஐயா நான் ரிஷபராசி, மிருக சீரிசம், விருச்சிக லக்னம், எனக்குத்தான் இந்த 10 கோடி கிடைச்சதுன்னா சந்தோஷம் வைத்து கொள்ளுங்க. ரமேஷ் ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துருக்கிறீங்க. மாரியா டேவிட் இவரும் ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது யூசர் ஐயா 6/8/1983 2:45 கோயம்புத்தூர். எனக்கு 50 லட்சம் கடன் இருக்கு. நான் சாகிறதுக்குள்ள கடனை அடைச்சிருவேனா இல்லையா, முடியாதா? மேலோட்டமா சொல்லாம ஓப்பனா சொல்லுங்க. சொல்லிடலாம். 50 லட்ச கடன்ல ஒரு கடனா? ஏன்னா 50 கோடி 100 கோடி கடன் வாங்கினோடனே கவலைப்படுறது இல்லை. ஆனா அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க. இந்த சின்ன கடனை வாங்கி வச்சுட்டு தான் நாம கவலைப்படணும். சரி, இவர் சொன்ன டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம ஜாதகம் எடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இவர் யூசர் அப்படிங்கிற ஐடியில இருந்து கொடுத்தவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஜாதகம் எடுத்தோம்னா இவர் மிதுன ராசி, மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரம். இவருக்கு 50 லட்ச கடன் இருக்குது. கடன் அடைப்பனா அடைக்க மாட்டேனா மேலோட்டமா சொல்லாம விரிவா சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாரு. விரிவாவே நம்ம சொல்லுவோம். இவருக்கு குரு திசை முடிஞ்சு சனி திசை நடக்குது. சனி திசையில இப்போ சுக்கிரம் பக்தி ஓடிக்கிட்டு இருக்குது. பொதுவா மிதுன லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தான் சனி 5ஆம் வீட்டுல உச்சம் பெற்று நிக்குது. இதுக்கு முன்னாடி குரு திசை நடந்திருக்குது. பொதுவா 6ஆம் வீட்டுல சுப கிரகங்கள் வலுத்து நின்னுதுன்னா கடன் அதிகமாக கொடுத்துரு. குரு திசையில இன்னும் நல்ல வயசுல குரு திசை வந்ததுன்னா கோடிய கடனை வாங்கியிருப்பாரு. குரு திசையில பெரிய அளவுல கடன் வந்திருக்கு. ஆனா இவருக்கு குரு திசை ரொம்ப சீக்கிரமா 2005லயே முடிஞ்சிருச்சு. 2005ல இருந்து சனியோட திசை. சனி முதல்ல அட்டமாதிபதியாகத்தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் பாக்கியாதிபதியாக வேலை செய்யும். சனியுடைய பெரும்பகுதியை கடந்தாச்சு. அட்டமாதிபதி கேந்திர திரிகோணங்கள்ல நின்னாலே அவமானங்கள், கஷ்டங்கள், கேவலம், அசிங்கம் இது எல்லாமே சேரும். நீச செவ்வாயும் அந்த சனியை பாக்குது. அப்போ அந்த பெரும்பகுதி இவர் கடந்து வந்துட்டாரு சனி திசையில. சனி திசையில சுக்கிரம் புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்த சனி திசை சுக்கிரம் புக்தியிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா இனி அது பாக்கியாதிபதியாக வேலை செய்யும். அந்த பாக்கியஸ்தானத்துக்கான பலனையும் அந்த சனிதான் செஞ்சாகணும் 5ஆம் வீட்டின் வழியாக. 5ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டம், பூர்வீகம், பிள்ளைகள் இந்த மாதிரி அமைப்புகளை சொல்லும். அதனால குழந்தைகளுடைய நேரத்தின்படி இவருக்கு ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக இருக்கும். இனி இவ்வளவு நாள் வந்த கஷ்டங்கள் இனிமேல் வராது. கண்டிப்பா இவர் கடன் அடைப்பாரு. மெல்ல மெல்ல கண்டிப்பா அடைக்க முடியும். அடைக்காம போற ஜாதகம் கண்டிப்பாக இல்லை. சரி, அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம். ஜோஸ்பின் ராஜ், லாட்ரி யோகம் உண்டா? திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு எப்போது சார்? ஆர் ராஜா, பிறந்த தேதி 7/2/1990, பிறந்த நேரம் 12:50 AM. எந்த கிரகம் பார்த்தால் அதிர்ஷ்டம் வரும் சொல்லுங்கள் சார். அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட தேதி. ஜோஸ்பின் ராஜ் இவர் கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா இவரது மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், லக்ன ரிஷப லக்னம். இவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குதான்னு கேட்கிறாரு. ஆனா இந்த செவ்வாய் சனி சுக்கிரனோட சேர்ந்து நிக்குது. திருமண அமைப்புகள் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாயித்தான் சரியாகும். சுக்கிரன் சனி செவ்வாயோட சேர்ந்ததுனால. சரி, இவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். திடீர் அதிர்ஷ்டம் இருக்குதானா? கண்டிப்பா இருக்குது. ரியல் எஸ்டேட் மூலியமா இருக்கும். நிலம் வாங்கி விற்கிறது மூலியமா கண்டிப்பா லாபம் அடையக்கூடிய ஒரு ஜாதகம். பொதுவா சனி செவ்வாய் சேர்ந்து சுபகிரகங்களின் பார்வையோட இருந்ததுன்னா அவங்கள ரியல் எஸ்டேட்ல பெருசா ஜெயிப்பாங்க. இப்ப என்ன தசாபுக்திகள் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். புதன் திசையில இப்ப நம்ம கேது புக்தி முடிய போகுது. சுக்கிரம் புக்தி தொடங்க போகுது. புதன்ல சுக்கிரன். புதன் ராகு கூடயும் சேர்ந்து சூரியனுடையும் சேர்ந்து நிக்குது. புதன் 2-5க்கு அதிபதி தான், யோகாதிபதி. 9ஆம் வீட்டுல நிக்குது. ஆனா ராகு கூட சூரியன் கூட சேர்ந்து நிக்கிறது தான் பாதிப்பேன். புதன் திசை சுக்கிரம் புக்தி பெரிய நன்மைகளை செய்யாது. சனி செவ்வாய் நன்மைகளை செய்யும். சுக்கிரன் நன்மைகளை செய்யாது.
அதனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த சுக்கிரன் புக்தி முடியிற வரைக்கும் பெருசா இல்ல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். புதன் திசைனாலே இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி இதுல தான் எண்ணங்கள் போகு. ரியல் எஸ்டேட் பண்ணுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கு. பேசுறதுலயே வந்து எல்லாத்தையுமே மயக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. 2ல குரு நிக்கிறங்காட்டி, சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறை அமைப்புகள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பு. மார்க்கெட்டிங் பேசி தானே பண்றோம். ஒரு இடத்த விக்கணும்னா, அந்த இடம் எப்படி இருக்குதோ அதில விட டபுள் மடங்கா நம்ம சொல்லி பேசணும் வாங்க வைக்கிறக்கு. அந்த திறமை எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. அதனால ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கு. அதில எதிர்பாராத தனவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா வந்து இந்த லாட்டரி, ஷேர் மார்க்கெட் இதுலலாம் போனா கொஞ்சம் நட்டங்கள் தான் ஆகும். சரி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஜோஸ்பின் ராஜ். இவருக்கு தான் சொல்லியாச்சு. சிபி மாரியம்மனுக்கு நான் நெறைய டைம் பதில் சொல்லியிருக்கிறேன். நல்லாவே ஞாபகம் இருக்குது. இதே ஜாதகத்துக்கு. சாகுல் ஹமீது இவருக்கும் சொன்ன ஞாபகங்கள் இருக்குது. என்ன கேட்டிருக்கிறாரு? 13/10/1997 மாலை 5:55 பிஎம் தேனி. என்ன கிரகம் அதிக சுகத்துவம்? எப்போது தொழில் ஆரம்பிக்கலாம் சார்? சிம்பிளா முடிச்சுட்டாரு. சரி இதுக்கு நம்ம பதில் சொல்லிருவோம். சாகுல் ஹமீது. இவர் குடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் எடுத்தோம்னா, இவரது கும்பராசி சதய நட்சத்திரம், லக்னம் மீன லக்னம். இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் எதுன்னு கேட்டிருக்கிறாரு. இவருக்கு வந்து லக்னத்திலேயே சனி நிக்குது. சனியும் குருவும் பரிவர்த்தனையாகி நிக்குது. இவருக்கு வந்து புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட சேர்ந்து நிக்குது. குருவின் பார்வை பெற்று நிக்குது. புதனும் சூரியன் தான் அதிக சுபத்துவம். அப்ப வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான அமைப்பு, இல்ல வந்து ஒளி சம்பந்தமான லைட் சம்பந்தமான அமைப்பு, இல்ல புதன் சம்பந்தமான தொழில் அமைப்புகள், இது எல்லாமே இவருக்கு வந்து ரொம்பவே கை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று சுக்கிரனோட சேர்ந்து நிக்குது. செவ்வாய் சம்பந்தமான அமைப்புகளும் நல்லா இருக்கு. ராசிக்கு வேற 10ஆம் வீட்ல அது இருக்குது. இதனால வந்து செவ்வாயான மருத்துவம் சம்பந்தமானது, விளையாட்டு, இல்ல நெருப்பு, கட்டடம் இதுகெல்லாமும் நல்லா இருக்கு. இதுல எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதுல நீங்க போங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கு. எப்ப தொழில் தொடங்கலான்னு கேட்டீங்க. தொழில் வந்து இப்ப சனி திசை நடக்குது. சனி திசையில சுக்கிரன் புக்தி 8வது மாசத்தோட முடியுது. அதுக்கப்புறம் சூரியன் புக்தி. சூரியன் புக்தியில தொடங்கலாம். சூரியன் புக்தி 6ஆம் அதிபதி 7ல. ஆனாலும் ஆட்சி பெற்றவனோட குரு பார்வையில் இருக்குது. சூரியன் புக்தியிலயும் தொடங்கலாம். ஆனா வந்து ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனி முடியட்டும். உங்களுக்கு வந்து இது பாதச்சனியாக மாறட்டும். மீனத்துக்கு சந்திரன் சனி வந்ததுக்கு அப்புறமா நீங்க தொழில் தொடங்குங்க. நல்லா இருக்கு. அதுக்கு இன்னும் 1 வருடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தொழில நீங்க இன்னும் நல்லா கத்துக்குங்க. இன்னும் உங்களுக்கு வயசு கம்மிதான். மொல்லமாவே தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில்ல நல்லபடியாவே ஜெயிப்பீங்க. செவ்வாய் சம்பந்தமான தொழில், இல்ல புதன், சூரியன் இந்த 3 கிரகத்துல எதுல உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பாருங்க. இந்த செவ்வாயில இன்ட்ரெஸ்ட் இருக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, அதான் சந்திரனுக்கு 10ஆம் வீட்ல ஆட்சி பெற்று சுக்கிரனோட சேர்ந்து நிக்குது. புதனும் ஆட்சி உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்து குரு பார்வையில இருந்தாலும், புதனை விடவே செவ்வாய் கொஞ்சம் வலிமையாத்தான் இருக்குது. ஏன்னா, அதுக்கு வந்து சனியோட பார்வை இருக்குது. இங்க அந்த மாரி சனி பார்வை எல்லாம் இல்ல செவ்வாய்க்கு. அதனால செவ்வாயுடைய துறை தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சரி அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். அடுத்தது சாகுல் கம்மி திவேதன். நான் கேட்ட வீடியோ எனக்கு போடல சார். ஓகே. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு போட்டேங்க. பதிலும் சொல்லிட்டேன். பார்த்துக்குங்க. மறுபடியும் சாகுல் ஹமீதே தான் இன்னொரு வீடியோ கேட்டிருக்கிறேன். புதன் சுக்கிரன் திசை எப்படி இருக்குங்க சார்? அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இப்பதான் என்ன திசை நடக்குது? புதன் திசை. புதன் சுக்கிரன்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு. புதன் 7ஆம் வீட்ல ஆட்சி பெற்று நிக்குது. சுக்கிரன் வந்து பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாயுடன் சேர்ந்து தான் நிக்குது. சுக்கிரன் திசையும் நல்லா தான் இருக்கு. மீன லக்னமாக இருந்தாலுமே வந்து இது 8க்கு 2ஆம் வீட்லயுமே 3ஆம் வீட்டோட தான் அதிக தொடர்புகள் இருக்கிறங்காட்டி சுக்கிரனோட திசை நல்லா தான் இருக்கும். அடுத்தது 7 மலை. டியர் சார், என்னுடைய ஜாதகம் வெளிநாடு வேலை பெறும் அமைப்பு உள்ளதா? பெர்த் பிளேஸ் வெள்ளூர் 6/6/1980. பெர்த் டைம் 23:23. லக்னம் கும்ப ராசி மீனம். இவருக்கெல்லாம் நான் ஏற்கனவே பதில் சொன்ன ஞாபகம் நல்லாவே இருக்குது. ஏழுமலை, நாகராஜு, ரேணு. உங்களுக்கு இந்த ரேணு அப்படிங்கிறவங்களுக்கு இப்பதான் பதில் சொன்னனே. இந்த முதல்லயே கேள்வி கேட்டிருந்தீங்களே. முதல் கேள்வியே வீடியோ போடுங்க. ஹை ரேணு. வீடியோ போட்டேங்க பாருங்க. மாரியப்பன், ரிஷபராசி, மகர லக்னம், சினிமா வாய்ப்புள்ளதா? இவருக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறேன். பிறந்த தேதி ஜாதகம் எதுவுமே கொடுக்காம கேட்டா பசுமை புலி. சரி, யாராருக்கெல்லாம் பதில் சொல்லலையோ அவங்கெல்லாம் வேணா திரும்ப வந்து ஏதோ ஒரு வீடியோக்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளைகள் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.